வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயை ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 கீறி வச்சுருக்கேன். பாருங்கள், கழுவி இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு வணக்கிக்கலாம். இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டாங்க கத்திரிக்காயை. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேங்க, சின்ன வெங்காயம். இதை வதக்கிக்கலாம். இவ்வளோ வதங்கினா போதுங்க. இதை இப்போ கத்திரிக்காயோட போட்டுக்கலாம். இப்போ திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ புளி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ எடுத்து கத்திரிக்காயில் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை வச்சுட்டோங்க அடுப்பில். இல்லை, ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கலாம். இது ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க, அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். அப்புறம் எடுத்து தாளிச்சுக்கலாம். இந்த இடத்துல உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் இறக்கிட்டோங்க, தாளிச்சுக்கலாம். வெந்தயம் ஒரு 10 போட்டு தாளித்து ஊற்றியாச்சுங்க. அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.